ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கறி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. தலைக்கறியை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி குக்கரில் ஊற்றி தலைக்கறி போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் அப்புறம் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு தேங்காய், கொஞ்சோண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் பொட்டுக்கடல, கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அப்புறம் வடைசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, இது கொஞ்சம் வதங்கியதும் ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கியதும் அந்த தேங்காய் விழுதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. வடைசட்டி வச்சு கொஞ்சம் தாளிக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூனு, சேலம் ஸ்பெஷல் கறி மசாலா 2 ஸ்பூனுங்க, இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசாலா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய், வெங்காய தக்காளி விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தாளித்து போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு இன்றைக்கி தலைக்கறி குழம்புங்க.